பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஒரு பிளஸிங்கான வேர்டு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாப்போமா? சங்கீதம் 33:9 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். இன்றைக்கு கூட நம்மில் பல பேர் என்ன செய்யறோம், நம்ம நல்லா உழைக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, நான் நல்லா தான் சிஸ்டர் உழைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு வெற்றியே இல்லை அப்படின்னு. ஒரு சில பேர், நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, என் படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் பல பேர் இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் 10 படி மேல ஏறினா எனக்கு 20 படி இருக்குது. ஒரு சில பேர், நிறைய நான் பிசினஸ் பண்றேன், என்னென்னமோ பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் பண்றேன், இந்த பிசினஸ் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், அந்த வேலை பாக்குறேன், இந்த வேலை பாக்குறேன், எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கு வாய்க்க மாட்டேங்குது. சில பேர், நான் நல்லா தான் படிக்கிறேன், அநேகர் என்ன செய்வாங்க, மண்டையை போட்டு முட்டி 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 நல்லா படிப்பாங்க, ஆனா அவங்க நினைக்கிற அந்த மார்க்கை அவங்களால என்ன செய்ய முடியாது, ஸ்கோர் பண்ண முடியாது. இது எல்லாவற்றிற்கும் ஒன்றே ஒன்று நம்மளுக்கு தேவை. என்ன? அதுதான் தேவனுடைய ஒத்தாசை. என்ன வேணும்? நம்ம நல்லா படிக்கலாம், நம்ம நல்லா வேலை பார்க்கலாம், நம்ம திறமைய வச்சு நல்லா முன்னேறலாம், என் கையை ஊண்டி நான் கர்ணம் பாஞ்சுவேன், என் முயற்சினால இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்யறோம், தன்னுடைய முயற்சியையும் தன்னுடைய சுயத்தையும் தன் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்ம என்ன செய்யறோம், சார்ந்திருக்கிறோம். நம்பிக்கை வைங்க, வேணான்னு சொல்லல, ஆனா கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. எல்லாவற்றிற்கும் தேவனுடைய ஒத்தாசை நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது, நம்ம சின்ன சின்ன காரியம் செஞ்சாலும் அதை என்ன செய்வாங்க, ஏசப்பா ஒரு காரியம் செஞ்சாலும் அதை 1000 வர்த்திக்க அவரால முடியும். ஒரு இடத்துல வேதவசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட. அப்ப கர்த்தருடைய ஒத்தாசை அவன் நாடும் பொழுது, கர்த்தர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கும் பொழுது, அப்பா என் திறமையினால இது முடியலப்பா, என்னுடைய செயல்னால இது முடியலப்பா, என்னுடைய வருமானத்தினால அதை செய்ய முடியலப்பா அப்படின்னு நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தரிட அர்ப்பணித்து நம்ம ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் பொழுது, ஏசப்பா எனக்கு ஒத்தாசை செய்யுங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, என்ன வியாதியுமே அவங்களுக்கு இருக்காது, ஆனா எப்ப பார்த்தாலும் பலவீனப்பட்டு இருப்பாங்க. டாக்டர் எல்லாம் போய் கேட்டா, ஐம் ஆல்ரைட், உங்களுக்கு எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையும் எந்த வியாதியும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பலவீனப்பட்டே இருப்பாங்க. இப்படி ஆய்ப்பட்ட காரியத்துல எல்லாம் நீங்க தேவனுடைய ஒத்தாசையை கேட்கும் பொழுது, தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசையை உங்களுக்கு அனுப்புவாரு. அந்த ஒத்தாசையோட நீங்க அந்த காரியங்களை செய்யும் பொழுது, நீங்க எல்லா காரியங்களை செய்யும் பொழுது, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவாதி தேவன் என்ன செய்வாங்க, ஜெயம் கொடுப்பாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உங்களுடைய எல்லா காரியங்களும் வாய்க்கும். உங்களுக்குன்னு ஒரு பாதையை, ஒரு வாசலை ஏசப்பா திறந்தாங்கன்னா அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, ஒருவராலும் பூட்டவே முடியாது. அதனால இன்றைய நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.